Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். எல்லா ரெக்கார்டுமே பிரேக் பண்ணிருச்சா புஷ்பா 2? இது வரைக்கும் பிரேக் பண்ணிருக்கு. ஓகே, இனிமேலும் பிரேக் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு 2000 crores-லாம் சாலிடா கிராஸ் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பு. 2000? எஸ், டெஃபினெட்லி கிராஸ் ஆகும். எங்க அவருக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சு இந்த அஜித்தே கடவுளே, எங்க அவருக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சு? ஆனால் சார் அது எங்கே உருவாச்சுன்னே தெரியல. ஒரு 2 மாசமா படாத பாடுபடுத்திட்டு இருக்கு அஜித்துடைய இந்த இமேஜ். அதாவது இந்த 2 மாசமா ஒரு ஃபீல் பண்ணாத ஒரு விஷயம் இப்போ ஒரு நாளில் ஃபீல் பண்ணுறாரு. கரெக்டு, சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ? அப்போ அஜித்தே கடவுளேன்னா இப்போ மற்றவங்களாம் யார்? விஜய் மாதிரி தான் அஜித், ரஜினி மாதிரி தான் அஜித், எல்லாமே. சமீபத்தில் ஒரு சென்னை வந்திருந்தாருன்னு சொன்னாங்க. ஏர்போர்ட்லயும் அந்த கோஷம் வந்திருக்கு. அதுலதான் அவர் ரொம்ப எல்லா இடத்துலையுமே இந்த மேட்ரு போகும். விஜய் ஃபங்க்ஷன் தான் விக்ரவாண்டியில் பண்ண பார்த்தா ஒரு குரூப் அஜித்தே கடவுள் அவர் பேசிட்டு இருந்தவர் ஸ்டக் ஆகுது. இன்னும் திடீர்னு அஜித்தே கடவுள் வருதுன்னா ஒரு 10 செகண்ட் அப்படியே ஆஃப் ஆகி தான் திரும்பி பேச போகிறாங்க. நம்ம லக்கி பாஸ்கர் படம் பார்க்க போகிறோம், அதில் அஜித்தே கடவுள். எந்த ஆர்டிஸ்ட் படம் போனாலும் அஜித் ஃபேன் வர்றான். இதுல என்ன தெரியுது அப்படின்னா அஜித் ஃபேன் எல்லாருடைய படத்தையும் விரும்புகிறாங்கன்ற ஒரு விஷயம். ரசிகர்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது விருப்பப்பட்டதை பண்ணிட்டுமே அப்படின்றது ஏன் சார் அதை இல்லை? அதாவது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணுனா ஓகேங்கிற அளவுலாம் இருக்கார் அவருக்கு. தலைன்னு சொன்னால் தலை தான், வேறு யாரும் சொல்லிட்டு. அஜித்தே கடையில் எங்கும் போது முக்கிய நிறுவலை உடனுக்குடன் கொஞ்சம் இதை தெரிஞ்சுக்கல. ஆதன் செயலை டவுன் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு. இன்னைக்கு நம்ம கூட வெங்கி சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ நான் புஷ்பாலேருந்து தொடங்கிடுறேன். என்ன சார் உடச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நம்பர்ஸ், கலெக்ஷன்லாம் வேற லெவலில் வந்துகிட்டு இருக்கு. எங்கே போய் முடியும் இந்த நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் தான். எல்லா ரெக்கார்டுமே பிரேக் பண்ணிருச்சா புஷ்பா 2? இது வரைக்கும் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, இனிமேலும் பிரேக் பண்ணும். இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா அமீர் கானுடைய படம் தான் ஒரு ரெக்கார்டு. கிட்டத்தட்ட ஒரு 2000 crores கிராஸ் பண்ணி இன்ன வரைக்கும் நம்பர் 1ல் இருக்கிறது அமீர் கான் படம் தான். அதை உடைச்சது அடுத்து பாகுபலி. சாரி, உடைக்கல, அதுக்கிட்ட நெருங்கினது பாகுபலி. அப்புறம் RR வந்துச்சு. ஸோ இந்த 3 படங்களில் தான் 1 to 3 லிஸ்ட்டில் இருந்துகிட்டு இருக்கு. இது 3யுமே உடைச்சி எகுரும் புஷ்பா 2. ஓகே, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நெகட்டிவ் விமர்சனம் நிறையா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஷோக்கே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் படம் ஃபார்முலாவில் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நிறைய ரிவ்யூ பண்ணாங்க. என்றைக்குமே எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். அதை புஷ்பா 2 ப்ரூவ் பண்ணியிருக்கு. கிளைமேக்ஸ் ஒரு 20 minutes வெரி போர், எம்ஜிஆர் ஸ்டைல் படம் அப்படி இப்படின்லாம் சொல்லி பண்ணாங்க. என்ன வேணாலும் பேசிக்க, நம்ம அடித்து தூள் பண்ணுங்கிறத டைரக்டர் சுகுமாரும் சரி அல்லு அர்ஜுனும் சரி அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்தாங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டை உடம்புக்காகன்னு சொல்லுவாங்க. அது நல்ல ஹெல்த்தியாகவே தான் இருக்குது. அடித்தது வரைக்கும் எங்களுக்கு காலி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2000 crores-லாம் சாலிடாக கிராஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2000? எஸ், டெஃபினெட்லி கிராஸ் ஆகும். இந்திய சினிமாலேயே முதல்ல இருக்க போகிறது புஷ்பா 2. அமீர் கான் படம் தான் இருக்குது. ஓகே, உன்னது கிட்ட நெருங்கி செகண்டில் வரணும், இல்லை அதை உடச்சி காலி பண்ணணும். என்ன காரணம் சார் இந்த மாதிரி வெறிகுண்டு ஓடுறதுக்கு? என்ன காரணம்? கரெக்டாக வந்த டைமிங்கா? ஏன்னா ஃபெஸ்டிவலில் கூட வரல, ஒரு சாதாரண நாளில் ரிலீஸ் பண்ணுறாங்க, யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் நாள் அவ்வளோ பெரிய கலெக்ஷன் அப்படின்ற ஒரு நம்பர் வருது. என்ன காரணம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்? கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு 250 crores, 293 83 சம்திங், 50க்கு மேலே கிராஸ். 3 வரைக்கும் நெருங்கி வந்தது. அல்லு அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு மனிதனுக்கு எப்படி ரஜினிக்கு இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் எப்படி ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கும், ஒரு கிரேஸ் இருக்கோ, அல்லு அர்ஜுனுக்கும் கிட்டத்தட்ட ரஜினியும் அல்லு அர்ஜுன் தான் சார் இந்தியா லெவலில் சந்து போதுனா தெரிஞ்ச ஆர்டிஸ்ட். ஓகே, ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ கூட நான் பேசியிருக்கேன். நார்த்தெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா கமல்ஹாசன் தெரியும் ஹிந்தியில் பண்ணதுனால. நம்ம விஜய் அஜித் அவங்கெல்லாம் நார்த்துலலாம் பெரிய அளவில் 90% தெரியாது. தெரிஞ்ச 2 ஆர்டிஸ்ட் ரஜினியும் அல்லு அர்ஜுன் தான். ஓகே, ஸோ அதனால் இந்தியா லெவலில் அல்லு அர்ஜுன் படம் எல்லா சென்டர்லையுமே கலக்கிட்டு இருக்கு. கேரளாவிலலாம் கிட்டத்தட்ட 7 தியேட்டரில் போட்டிருக்காங்க. நான் கேரளாவில் தான் பார்த்தேன். 7 தியேட்டர். 7ல் ஒரே ஒரு தியேட்டர் தமிழ், ஷோபா காம்ப்ளெக்ஸ்னு ஒரு தியேட்டர் இருக்குது. அது மட்டும் தமிழ் வெர்ஷன் போட்டிருக்காங்க. மற்ற 6 தியேட்டருமே மலையாள வெர்ஷன் தான். 7 தியேட்டர் படம் ஃபுல்லு சார். 3 நாள் படம் ஃபுல், வர வரைக்கும் 3 நாள் ஃபுல் நீங்கள் பார்த்துக்கிட்டுங்க. ஸோ 4 ஷோ கணக்கு போடுங்க, 7 into என்னாச்சு உங்களுக்கு, படம் ஃபுல்லு டிக்கெட் எல்லாம் பெரிய தியேட்டர். ஸோ அதனால் அவருக்கு எல்லா ஸ்டேட்லேயுமே அல்லு அர்ஜுனுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ரெண்டாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க. அவருக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. என்றைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாலும் அது ஹிட்டு தான் அப்படிங்கிறது தான். இது சென்டிமெண்ட்லாம் அவங்களுக்காக தான் உள்ளே வச்சது.
இங்கே புஷ்பா 1 கலெக்ஷன்லாம் அடித்து இந்த தோசம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு 2. என்ன சார் சம்பளமா இருக்க போகுது? படம் ரிலீஸுக்கு முன்னாடி 300 கோடி நாங்க கேள்விப்பட்டோம். இவ்வளவு தூரம் ஓடுது. இந்த 2000 கோடி அப்படின்ற பொழுது அல்லு அர்ஜுனோட சம்பளம் என்னவா இருக்கும்? எந்த இடத்துல நீடிக்க போறாரு? அவர் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ரெமினேஷன் ஹோல்டராக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது இந்த படத்தின் மூலமாக. இப்போவே அவர் கிட்டத்தட்ட 300 கோடி வரைக்கும் போயிட்டார். அங்கே ஹிந்தியில் வந்து ஷாருக் கான் அந்த ரேஞ்சில் ஒரு 400 வரைக்கும் அவர் நெருங்கி போயிட்டு அந்த ஷாருக் கானை கிராஸ் பண்ணுறது வாய்ப்பு நிறையா இருக்குது அல்லு அர்ஜுன். ஓகே, இந்த பக்கம் வந்தோம்னா அஜித் அவர்கள் என்ன நடக்குது சார்? எங்கேயாவது ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அவர் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றது இதன் அடிப்படையில் தெரியுது. எங்க அவருக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சு இந்த அஜித்தே கடவுளே, எங்க அவருக்கு ரொம்ப இரிட்டேட் ஆச்சு? ஆனால் சார் அது எங்கே வந்து உருவாச்சுன்னே தெரியல. ஒரு 2 மாசமாக படாதபாடுபடுத்திட்டு இருக்கு. அஜித்துடைய இந்த இமேஜ், அவர் வந்து அவருடைய பேருக்கு முன்னாடி எதுவுமே தேவையில்லைன்னாரு. அந்த தலை போஸ்ட் வேணான்னாரு, அல்டிமேட் ஸ்டார்னாங்க, அதுவும் வேணான்னு சொன்னார். எதுவுமே வேணான்னு ஏகேனே கூப்பிடுங்க எனக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து தெளிவுபடுத்துறாரு. 2 மாசமா வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ தமிழ் ஃபேன்ஸு பிடிக்கும் பண்ணணும். பார்த்தா கேரளாவில் போகுது, இந்தியாவில் போகுது, ஃபாரின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அவர் அஜித் யாருன்னே தெரியாத வந்து அஜித்தே கடவுளேன்னு பேசிகிட்டு இருக்கேன். ஹோட்டலில் சார் பண்ணும் போது பார்ல எல்லாம் உட்காந்து ஒரு தண்ணி அடிக்கும் போதெல்லாம் அஜித்தே கடவுள். இது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருந்துட்டா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை கொஞ்சம் அதாவது இரிட்டேட் பண்ணுறது மாதிரி ஒரு ஃபீல் அஜித்துக்கு வந்துருச்சு. ஓகே, சோஷியல் மீடியாவிலே நிறைய பேர் வந்து அஜித்தே கடவுளே சொல்கிறது அவ்வளோ நல்லா இல்லைங்கிற ஒரு டாப்பிக்கெல்லாம் வந்து பேசினாங்க. பட் அதுக்கு ஒரு ரிசல்ட் அஜித் கொடுத்துட்டார். ஆமாம், அவர் அதாவது இந்த 2 மாதமா அவர் வந்து ஃபீல் பண்ணாத ஒரு விஷயம் இப்போ ஒரு நாளில் ஃபீல் பண்ணுறாரு. கரெக்டு, சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ? அப்போ அஜித்தே கடவுளேன்னா மற்றவங்களாம் யார்? விஜய் மாதிரி தான் அஜித், ரஜினி மாதிரி தான் அஜித், எல்லாமே கோ ஆர்டிஸ்ட் தான். அப்படிங்கும்போது வேற ஒரு பேர் சொன்னாலும் பரவாயில்ல, அஜித் அந்த கடவுளோட ஒப்பிடுறது அவருக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஓகே, அவர் சாய்பாபா பக்தர் தான், கடவுள் மேலே நம்பிக்கை அதிகம் உள்ளவர் தான், அவர் ஒரு மனிதர் தான். அவர் எல்லாம் சொல்லி உங்களை மாதிரி தான் நானும் அப்படின்றதான் அவர் சொல்கிறாரு. அதில் வந்து உடன்பாடு அவருக்கு இல்லை. அதான் திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து க்ளோஸ் பண்ணார். கடவுளே அப்படின்றது கூட அது மட்டும்தான் அந்த லெட்டர் பேட்லையும் கூட போட்டிருந்தாரு. அந்த அளவுக்கு அவருக்கு எங்கேயோ முகம் சொல்லிக்கிற வரைக்கும் ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. சமீபத்தில் ஒரு அரசியல் நிகழ்வு நடக்குது, அங்கேயும் அப்படி கத்துறாங்க. எது சார் அவருக்கு ரொம்ப? ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு சென்னை வந்திருந்தாருன்னு சொன்னாங்க, ஏர்போர்ட்லயும் அந்த கோஷம் வந்திருக்கு, அதுல தான் அவர் ரொம்ப இதாயிட்டாரு. அது வந்து கேட்கும் போது வேற மாதிரி தெரியுது இல்லைங்களா? ஓகே, இப்போ டிடிவி தினகரன் அவங்க பண்ணதில் கூட அஜித் தேக்கணும் சொன்னால் அவர் யார் என்னன்னு கேட்டு டென்ஷனே அவர் எந்திரிச்சு போகிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. அதை எல்லா இடத்துலையுமே இந்த மேட்ரு போகுது. விஜய் ஃபங்க்ஷன் தான் விக்ரவாண்டியில் பண்ண பார்த்தா ஒரு குரூப் அஜித்தே கடவுள்னு அவர் பேசிட்டு இருந்தவர் ஸ்டக் ஆகுது. இன்னும் திடீர்னு அஜித்தே கடவுள்னு வருதுன்னு ஒரு 10 செகண்டு அப்படி ஆஃப் ஆகி தான் திரும்பி பேச போகிறார். நம்ம லக்கி பாஸ்கர் படம் பார்க்க போகிறோம், அதில் அஜித்தே கடவுள். எந்த ஆர்டிஸ்ட் படம் போனாலும் அஜித் ஃபேன் வர்றாங்க. இதுல என்ன தெரியுது அப்படின்னா அஜித் ஃபேன் வந்து எல்லாருடைய படத்தையுமே விரும்புகிறாங்கன்ற ஒரு விஷயம் தெரிய வருது. ஓகே ஓகே, நான் அஜித் படம் மட்டும்தான் பார்ப்பேன்னு சொல்லலை, எல்லாத்தையுமே லைக் பண்ணுறாங்க. பட் அங்கே வரும்போது அவங்களுடைய ஆர்வம் வந்து அதையும் மீறி தாண்டும் போது அஜித்தே கடவுள்னு ஒரு கோஷத்தை போடுறாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. அரசியலும் சரி, கோயிலில் போய் சாமி கும்பிடும் போது ஒரு குரூப் வந்து அஜித்தே கடவுளேன்னு சொல்லும் போது சாமி கும்பிடுறவங்க திரும்பி பார்க்குறாங்க. இது இப்படி சில தகவல் அஜித்துக்கு போகும்போது வந்து அவருக்கு வந்து இதனால ஃபேன்ஸ் வந்து வேற மாதிரி ட்ராவல் ஆயிருமோன்ற ஒரு பயம் அவருக்குள்ள கண்டிப்பாக வந்து வந்துருச்சு. சுரேஷ் சந்திராவுக்கும் நிறைய இன்டிமேஷன்லாம் சொன்னாங்க, அஜித் கடவுள் என்ற மேட்டர் தேவையில்லை, நீங்கள் அஜித் சார் இருக்கிற விஷயத்த கன்வே பண்ணுங்கள், ஒரு ஃபாரின் என்ன சுற்றுறாரு. அந்த அளவு சுரேஷ் சந்திராவுக்கு ஒரு மெசேஜ்லாம் போச்சு, அவரும் கன்வே தான் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டுருக்காரு. சரி, நீ தலைன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க, அஜித் குமார்னு கூப்பிடுங்க அப்படின்ட்டு ரொம்ப அழகா ஒரு விஷயம் வெளிப்படுத்தியிருந்தாரு. இப்போ இது அப்படின்னு வரும் பொழுது இதுல இது மட்டும் ஆட் பண்ணல, நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணாரு. அவரு மக்கள் மேலேயும் ரசிகர் மேலேயும் எவ்வளவு அக்கறையா இருக்காரு அப்படின்றதையும் அது காட்டப்படுது. அதுதான் அஜித்தா சார். அவர் வந்து ஏனோ இருக்காரு, நடிக்கிறாரு, ரேஸ் போறாரு, அவருக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்றாருன்னு மட்டுமே சிலர் எண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த அறிக்கை அப்படி வந்த மாதிரி இல்லை. அவரு ரசிகர்களை எவ்வளவு லவ் பண்றாரு, அவங்க குடும்பத்தை எப்படி பார்த்துக்க சொல்றாரு அப்படின்றலாம். இதுதான் அஜித் அவர்கள். கண்டிப்பா சார். அவர் என்ன பண்ணா, படத்தை ரசிங்க, என்ன விரும்புங்க, அதுக்கு மேலே நீங்க பண்ணி உங்க லைஃப் நீங்க வந்து வேஸ்ட் பண்ண வேணாங்கிற அளவில் அவர் முக்கியமாக ஒரு குறிக்கோளோட இருக்கார். துணிவு படத்தில் ஒரு ஃபேன்ஸ் இறந்ததே ஒரு பெரிய ட்ராஜடி. அது அவர் நினச்சிருந்தாருன்னா 5 லட்சம் 10 லட்சம் கூட கொடுத்து ஃபேமிலிக்குள்ள போய் பண்ணிருக்கலாம். பட் அது வந்து அவங்கள அந்த ஃபேன்ஸ் ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிரும். இன்னைக்கு அவர் பஸ்ஸில் வந்து கீழே செத்து போனா, நாளைக்கு தண்ணி அடிச்சுட்டு பைக் ஓட்டு தலை படத்துக்கு போவாங்க. ஸோ இந்த அசம்பல் நடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் வந்து அது அப்படியே ஆஃப் ஆனது. அதை கூட நிறைய பேர் பேசுனாங்க, அவர் வந்து விசாரிக்கல பண்ணல அப்படின்னு. விசாரிக்கிறது ரொம்ப நல்லது தான் நான் சொல்வேன். நான் ஃபேன்ஸ் வந்து வேற ரூட்டில் டைவெர்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? ஏகேன்னு யார் சார் சொல்லுவார், என்ன அஜித்துன்னு கூப்பிடுங்கன்னு சொல்கிறார் ஒரு ஃபேன்ஸை. ஆமாம், அவர் தலைன்னு ஒரு மரியாதையை வச்சுருந்தவங்க அஜித்துன்னு எந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்களா? எந்த ஆர்டிஸ்ட் சொல்ல மாட்டேங்க, என் பேர் சொல்லி கூப்பிடுங்க, அதான் அஜித் சொல்கிறார்.
ஏன்னா அவர் ஈக்குவலாக நினைக்கிறார் எல்லாத்தையுமே. அது அவர் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியுடைய சோசியல் மீடியா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் வந்து ஃபேன்ஸை ரொம்ப லவ் பண்ணுறதுக்கான ஒரு எல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி, ஃபேமிலியும் சரி, மக்கள் ரசிங்க, நல்லா இருங்க, நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேங்கிற ஒரு விஷயம் தான் அவருடைய. காம்படிஷன் பிடிச்ச இந்த சினிமா அவர் வந்து கொஞ்சம் ஈகோலாம் நிறைய இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. உடச்சிட்டாரா சார்? எதுவுமே கிடையாது. நான் எப்போ எனக்கு பிடிச்ச வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் வரும்போது அவங்க ரசிக்கட்டும் அப்படின்றதான். இன்னும் சொல்லணும்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், அதாவது இப்போ கூட நடிகர்கள் கூட ஒவ்வொரு பட்டப்பேர் வரணும்னு ஆசைப்படுவாங்க. எதுவுமே வேணான்னு சொன்னவரும் அஜித் அவர்கள் தான். எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்காரா? இனி வரக்கூடிய நடிகர்களுக்கும் அஜித் அவர்கள் தான் முன்னோடியா? ஆமாம் சார், வழிகாட்டியாக இருக்கணும் இல்லையா? அப்போ தான் ஃபேன்ஸ் நல்ல வேலை போவாங்க. ஓகே, இங்கே தண்ணி அடிக்கிறதுக்கு தான் தண்ணி அடிப்போம். தலை இப்படி ஸ்டைலில் தண்ணி அடிக்கிறாரு அப்படின்னு. அவர் சிகரெட் கூட பிடிக்கிறதுலாம் விட்டார் ஃப்ரேமில் பார்த்து. நம்ம சிகரெட் அடிச்சார், தண்ணி அடித்தார். தன்னுடைய ஃபேன்ஸ் அவர் நல்வெளியில் கூட்டு போகணுங்கிறது தான். ரெண்டாவது வந்து ஒரு பொது வெளியிலையோ மீட்டிங்கிலோ கலந்துக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய அவருடைய கெட்ட அனுபவங்கள் நிறையா இருந்துச்சு. அரசியலும் சரி, ஃபினான்சியலாக வந்து படம் பண்ணும்போது அஜித்தை லாக் பண்ணதும் சரி. அவர் வந்து ஒரு முடிவு எடுக்க மாட்டார், எடுத்தாலும் வந்து பின்வாங்க மாட்டார். நான் ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன், ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன், ஆடியோ லான்ச் வரமாட்டேன், என் படத்தை ரசிகர்கள் பார்ப்பாங்க, நல்ல படமாக கொடுப்போம், இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாரு. ஓகே, அரசியலும் அதே தான், வேண்டாம். ஆனால் அவர் சிஎம் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப க்ளோஸ் தான், கலைஞருக்கு க்ளோஸ், ஸ்டாலின் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கினார். ஏன்னா பாதிக்கப்பட்டார். அதில் எந்த ஒரு மனிதனுமே ஒரு விஷயத்தில் பாதிக்கப்படும் போது அது வேணாம்னு சொல்லி ஒதுங்க தான் செய்வாங்க. அதை அவருக்கு என்ன பிடிக்குது, அவருக்கு பைக் ரேஸ் ரொம்ப பிடிக்கும், கார் ரேஸ் பிடிக்கும். அதில் நம்ம படம் போக மிச்ச நாட்களை வந்து அதில் நல்லா ஹாப்பியாக ட்ராவல் பண்ணலாமே அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளையாட்டு பிடிக்கும், ஆம்பிஷன் பிடிக்கும். கிரிக்கெட் பிடிக்கும் யாராவது இருக்காங்களா? நண்டு சுண்டெல்லாம் கிரிக்கெட் பிடிப்பாங்க. அது மாதிரி அஜித்துக்கு பிடிச்ச விஷயத்த அவர் கண்டே பண்ணுறாரு, செய்கிறாரு. அதை வந்து சில பேர் அவர் இஷ்டத்துக்கு ஃபாரினில் போய் செட்டிலாக போகிறாரு, துபாய்க்கு போகிறாரு, இதில் கலந்துக்கிறாங்க. அப்புறம் சரி, மனுஷன் என்ன தான் பண்ண முடியும்? படம் பண்ணியாச்சு, வீட்டில் எவ்வளோ இருக்க முடியும்? சரி, வெளிநாட்டுக்கு இங்கே ஃப்ரீயாக சுற்றவும் முடியாது அவரால். இல்லை, அவர் பிடிச்ச விஷயத்தே செய்கிறார். அவர் கார் சேஸ் ரொம்ப பிடிக்கும், அதை பண்ண போகிறாரு. இருந்தாலும் தன்னோட ரசிகர்களின் ஆசையை கொஞ்சம் நசிக்கிறாரு சார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வெளிப்படுத்துது. ஏன்னா ஏகேன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க, தலைன்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்தது இப்போ அஜித்தே கடவுளே, அவரோட படங்கள்ல அப்டேட் வராது, பாட்டு வராது, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல அவரோட இது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு போஸ்டே கொண்டாடுவாங்க, திடீர்னு ரீலீஸை கொண்டாடுவாங்க. இப்போ இந்த அஜித்தே கடவுளை அவங்களே உருவாக்கி ட்ரெண்ட் பண்ணாங்க. சின்ன சின்ன ஆசைகளை நாங்களாவது செலிப்ரேட் பண்ணிக்கிறோம் தலை, அந்த மாதிரி அஜித் அவர்கள்ட்ட சொல்லாம ரெக்வஸ்டா இவங்க எடுத்துக்கிற விஷயம், அதை கூட அவர் விரும்ப மாட்டாரு. ரசிகர்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது விருப்பப்பட்டதை பண்ணட்டுமே அப்படின்றது ஏன் சார் அதை பண்ண மாட்டேன்? இல்லை, அதாவது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணுனா ஓகேங்கிற அளவு தான் அவர் இருக்கார். அவர் இப்போ தலைன்னு சொன்னால் தலை தான், வேற யாரும் செலிப்ரேட் பண்ண. அஜித்தே கடையில் எங்கும் போது சில குறிப்பிட்ட இடங்களுக்கு போய் அதை சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அரசியலில் டிடிவி அவங்க பண்ணும்போது சொல்லும் போது அவர் இரிட்டேட் ஆகிறாரு, விஜய் மெட்டீரியல் சொல்லும்போது அவர் இரிட்டேட் ஆகிறாரு. ஒரு படத்துக்கு சூர்யா படத்துக்கு கங்குவா போகிறோம், கங்குவான்னு சொல்லி அங்கே ஒரு ஆர்ஆர் போயிட்டு அது ஏற்கனவே கத்திக்கிட்டே காதுகள் இது படம், இந்த பக்கம் இவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. ஸோ இப்படி மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குதா இந்த வார்த்தை அஜித்தே கடவுளே அப்படிங்கிறத அவர் 2 மாதம் அனலைஸ் பண்ணார். பண்ணிட்டு இறுதியான ஒரு முடிவு தான் அவர் எடுக்கிறார். சரி, அஜித்தே கடவுளேன்னு கூப்பிடுறீங்களா, அஜித்குமார்னு கூப்பிடுங்க, அது வேணான்னு சொல்ல போகிறது இல்லை. அவர் மற்றவங்களுக்கு கஷ்டப்படாமல் ஒரு விஷயத்த பண்ணுங்க அப்படிங்கிறத ஒரு விஷயம். பட் அப்படி சொன்னான்னு வச்சிங்களேன், மற்றவங்களுக்கு கஷ்டப்படாமல் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னால் அது எங்கே போனாலும் அஜித்தே கடவுள் சொல்ல தானே செய்வாங்க. அடுத்ததை அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, அதனால் அதுக்கு ஒரு ஸ்டாப் பண்ணுவோம், டாட் ஓப்பன் சொல்லிட்டு தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அதனால் அஜித் ரசிகர்களை மதிக்காமலாம் கிடையாது. அஜித்தின் முடிவு நியாயமானது. ஆமாம், கண்டிப்பாக நியாயமானது. ஏன்னா மற்றவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ மற்றவர்கள் யாரும் இதை சொல்லாமல் இருந்தாங்கன்னா அஜித் சொல்ல போகிறது இல்லை. ஓகே சார், உங்களால் வந்து உங்கள் ஃபேன்ஸ் கத்துறாங்க, நான் மீட்டிங் பண்ண முடியல, பேச முடியல அப்படிங்கிற ஒரு தகவல் அவருக்கு போகும்போது சரி நம்மளால் முதல்ல கஷ்டம் வருமா, வேண்டாம். ஸோ ஃபேன்ஸ் கிட்ட சொன்னால் ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஓகே, அது ஒரு நம்பிக்கை இருக்குது அவருக்கு. ஃபேன்ஸ் நம்ம சொன்னால் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் அதை சொல்கிறாரு, அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அதனால் அவர் வந்து ரசிகர்களையும் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸையும் மதிக்கிறதில்ல அவர் விட்டு ஆள் கிடையாது மாதிரி தான் சொல்லுவார். சார் ரஜினி சார் எப்படின்னு ஃபீல் பண்ணுறோமோ அஜித் அந்த கேட்டகரி தான், கண்டிப்பாக அவர் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு ராஜமௌலி, ஒரு பிரசாந்த் நீல், ஒரு சுகுமார், அந்த ரேஞ்சில் லோகேஷ் கனகராஜா, கூலி அதை விட பிரம்மாண்டமாக வந்துகிட்டு இருக்கா. 1000 கோடி தொடக்கூடிய முதல் திரைப்படமாக கூலி இருக்க போகுதா சார்? நாளைக்கு என்ன அப்டேட் நாங்கள் எதிர்பார்க்கணும்? கூலி வந்து தமிழ் தொழில் வரைக்கும் 1000 படம் தொடவே இல்லை எதுவுமே. ஸோ அது தொடும் இதை தொடும்னு பேசுனா எதுவுமே தொடலை, கிட்ட கூட போக முடியாமல் இருக்குது. கண்டிப்பாக ரஜினி படம் லிஸ்ட்டில் எப்படி நம்ம இந்தியா லெவல் அமெரிக்கான படம் ஃபர்ஸ்ட் இருக்கோ, தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரஜினி படம் தான் இன்றைக்கி நம்பர் 1ல் இருக்குது. கூலி படம் 1000 கோடியை கிராஸ் பண்ணுங்கிற அளவுக்கு நம்பிக்கையான ஒரு விஷயத்தை லோகேஷ் கனகராஜ் அடித்து சொல்லியிருக்காரு. மாற்று கருத்தே கிடையாது. ரஜினியை வந்து உங்கள் உடல்நிலைக்கு ரொம்ப டேமேஜ் இல்லாத அளவுக்கு என்ன பண்ணணும், ஏன்னா ஏற்கனவே ஒரு விஷயம் அவங்க பண்ண போய் தான் கொஞ்சம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் தான் இங்கே வந்தார். பட் அது வந்து சொல்ல முடியாது லோகேஷ்னால, நம்மளால இவ்வளோ அவரை ரொம்ப எஃபர்ட் போட சொன்னால் அதனால தான் டேமேஜ் சொல்ல முடியாது. அதை மாற்றி சொன்னாங்க.
பட் இப்போ ரஜினி சார் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. என்ன தேவை, மாஸ் என்ன தேவையோ அதுக்குள்ளே எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். அமீர் கானுடைய ஷெடியூல் ஜெய்ப்பூரில் போகுது. ஓகே, அதுதான் சார், அதுவும் கேட்கலான்னு. அமீர் கான் வரப்போறாரு அப்படின்றப்போ எப்படி ஹீரோ ரஜினிகாந்த், வில்லன் அமீர் கான் அப்படின்றப்போ 2 பேரும் அந்த சந்திக்கிற சீனா இருக்கட்டும், சண்டை காட்சிகளா இருக்கட்டும், அனல் பறக்குன்றது டவுட்டே இல்லை. எப்படி சார் எதிர்பார்க்கலாம் அமீர் கான் எல்லாம் உள்ள இருக்கும் பொழுது? அதுதான் இவர் ஏஜ் அவர் ஏஜ் கம்பேர் பண்ணி எப்படி இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்களா? இந்த எதிர்பார்ப்பு தான் எல்லார்ட்டுமே இருக்கு. ஓகே, எப்படி அமீர் கானை கொண்டு அமீர் இருக்கிற இந்தியில் வில்லனெல்லாம் பண்ணிட்டார். ஸோ இப்போ ரஜினிக்கு அந்த ஒரு மாஸ் உள்ள ஒருத்தர் பண்ணாதான் நல்லா இருக்கும். அப்போ யார் அப்படிங்கும் போது வந்து அமீர் கான் சாய்ஸ் பண்ணால் சொன்னோன்னா அவர் அமீர் கான் மேலே சார் ரஜினி மேலே அமீர் கானுக்கு ஒரு தனி மரியாதையே இருக்குது. சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டார். அது வில்லனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. நான் தலைவர் படத்தில் நினைக்கிறேன், அவருக்கு தமிழ் பேசுவாங்க தலைவர்ன்ற விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. அதில் ரஜினி சாரே ஷாக் ஆகிட்டார். ஏன்னா இந்தியாவில் நம்பர் 1 ஸ்டார் அவர், கலெக்ஷனில் அவர் தான் நம்பர் 1 இருக்கார். ஸோ நமக்கு அதுதான் சொல்கிறேன் இல்லையா, தமிழ் இண்டஸ்ட்ரி ஒரு சின்ன சர்க்கிள் தான், ஹிந்தி வந்து பெரிய ஒரு சர்க்கிள். அவங்க வந்து இவர் செலிப்ரேட் பண்ணுறாங்க போது இவரோட ஆக்டிவிட்டிஸ் ஒரு காரணம். ரெண்டாவது லோகேஷ் கனகராஜ் வந்து கூலி படத்தை வந்து செதுக்கிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லலாம். மற்ற ஆர்டிஸ்ட்டை தூக்கி அள்ளி உள்ளே போட்டார். கமல் எல்லாத்துக்குமே பியூட்டிஃபுல் கேரக்டர். சத்யராஜ் எல்லாம் அடித்து சொல்லாமல் ஒரு கட்டப்பா எப்படி பேசப்பட்டுச்சோ ஒரு கூலியில் சத்யராஜ் கேரக்டர் பேசப்படும். ஓகே, இதில் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துங்க. கூலியில் வந்து ரஜினி பேர் தேவா, நீங்கள் தளபதியில் வந்து மம்முட்டி பேர் அது. ஆமாம், இது அதில் சூர்யா தான் ஒரு பேர். ஆனால் தேவாங்க போது இந்த நட்புன்ற ஒரு விஷயம் இருக்குதுங்களா, அந்த கேரக்டர் உள்ளே வைக்கிறார் தேவா. ஸோ ரொம்ப பிடிச்ச நேம் வேறு அதை வந்துட்டு. அதனால் இவருக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் தளபதியை எப்படி ரொம்ப ரசிச்சாரோ அதை விட ஒரு ஸ்டெப் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவர் லோகேஷ் எடுத்துருக்காங்க. 1000 கோடியை கிராஸ் பண்ணுங்கிறது அடிச்சு கன்ஃபார்மாக சொல்லலாம். சிறப்பு. எக்ஸ்ட்ரா போனஸாக ஜெயிலர் 2 ரெடி ஆகிட்டு இருக்கு சார், அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கீர்த்தி சுரேஷோட திருமணம் தான் ரொம்ப ரகசியம் அப்படின்லாம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட யார் என்னன்றதை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. எங்கே நடக்க போகுது, யாரெல்லாம் கலந்துக்க போகிறான்னு ஒரு விஷயம் தான். இங்கேயே இப்போ நிறைய சூடு பிடிச்சிருக்கு. சென்னையில் ஏதாவது ரிசப்ஷன் வைப்பாங்களா, தளபதி கலந்துப்பாரா, ரஜினி அவர்கள் கலந்துப்பாங்களா அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இங்கே வந்துகிட்டு இருக்கு. எங்கே நடக்க போகுது அந்த ரகசிய திருமணம்? ஆக்சுவலாக சார் இப்போ கோவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கோவா மேரேஜ். ரிசப்ஷன் வந்து எங்கேயுமே வைக்கல சார். கீர்த்தி சுரேஷ் அப்பா வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க ரிசப்ஷன். ஆக்சுவலாக அவர் மேரேஜ் ரொம்ப லைக் பண்ணது கேரளாவில். ஓகே, கேரளாவில் வச்சுருந்தாங்கன்னா அவர் எல்லா ஆர்டிஸ்டையுமே கன்ஃபார்மாக வந்து நேரடியாக போய் இன்வைட் பண்ணியிருப்பார். கேரளாவில் வைக்கிறதுக்கு மாப்பிள்ளை சைடு வந்து அவங்க லைக் பண்ணலை. அப்போது எங்கே வைக்கலாம் அப்படிங்கும்போது மாப்பிள்ளை சைடு கீர்த்தி சுரேஷும் ஆண்டனி தட்டில் அவங்க 2 பேர் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறவங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சது. அவங்க வந்து பேங்காங்கில் தான் வைக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி தட்டிலுடைய மேரேஜ் வந்து பேங்காங் தான் ஃபிக்ஸட். அப்போது சுரேஷ் சார் கேட்டோன்னே ஷாக் ஆகிட்டார். நோ 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 ஃபாரினே வேண்டாம், இந்தியாவில் தான் வைக்கணும். அப்போ இவங்க நான் கேரளாவில் வைக்க மாட்டான். அப்போது சரி கேரளா வேணாம், பேங்காங்கும் வேணாம், வேறு எங்கேயாவது பிளேஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு பேசும்போது சரிங்கும்போது அப்போ தான் கோவா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கோவா கூட அவர் அறகுற மனசோடு தான் ஓகே சொல்கிறார். ஓகே, சரி ஓகே பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. சுரேஷ் சாருக்கு வந்து நம்ம பொண்ணு விரும்பிருச்சு அப்படிங்கிற ஒரே மோட்டிவேஷன் தான். எப்படி ரஜினி சார் ஐஸ்வர்யா தனுஷை விரும்பி ஓகே சொன்னாரோ அதே லெவலில் தான் இன்றைக்கி சுரேஷ் வந்து கீர்த்தி சுரேஷ் லவ் பண்ணுறான்ற ஒரே காரணத்துக்காக அவங்க ஓகே சொன்னது. ஆனால் இதில் வந்து மேரேஜில் வந்து சுரேஷ் சாருக்கு அவ்வளோ வந்து ஈடுபாடு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து அதாவது என்ன ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் மதம் மாறுது. இப்போ இந்து மதத்து மேலே சுரேஷ் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஈடுபாடு. அவர் அது மேலே முழு நம்பிக்கை நிறைய வச்சுருக்கிறவர். இவங்க வந்து கிறிஸ்துவ மதம் அப்படிங்கும்போது அதில் தான் கொஞ்சம் இடிச்சுது அவர். மற்றபடி மாப்பிள்ளை மேலே எந்த ஒரு ட்ராபேக்குமே கிடையாது அவங்களுக்கு. மதம் மாறுது அப்படின்னோன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க சுரேஷ். பட்டு இருந்தால் 2 பொண்ணு அவருக்கு, கீர்த்தி சுரேஷ் ஒன்று, சிஸ்டர் ஒன்று. பொண்ணு விரும்பிட்டாங்க, வேறு என்ன பண்ணுறதும் போது மேக்சிமம் அவங்க அதை இந்து மதத்திலேயே தான் ட்ராவல் பண்ணினாங்க. பட் கீர்த்தி சுரேஷ் ரொம்ப பிடிவாதமாக இருந்துட்டாங்க. நான் பண்ண ஆண்டனியை தான் பண்ணுவேன். சரி ஒருவேளை பண்ணி வைக்காமல் இருந்தால் வேறு மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வேறு எது பிசட்டலான்னா அது நல்லா இருக்காது இல்லையா. சரி நம்ம விரும்பிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ஓகே சொன்னாங்க. இப்போ கோவாவில் தான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுது. நாளைக்கு ரஜினி பிறந்தநாள் அன்றைக்கி 12th. ஸோ இப்போ சுரேஷ் அவங்க வந்து எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் கம்பல்சரியாக வரணும்னு அழைப்பு மட்டும் விடுக்கல அவங்க. காரணம் வந்து இது என்னன்றது அவருக்கு தான் தெரியும். பட் கோவாவில் இருக்கிறனால சில பேர் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு மலையாள இண்டஸ்ட்ரிக்கு எல்லாருக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துருக்காங்க. மம்முட்டியிலேருந்து மோகன்லால்லேருந்து எல்லாருக்குமே இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் கம்பல்சரியாக வாங்கலாம் சொல்ல கிடையாது. விருப்பப்பட்டால் நீங்கள் போகலாம், அங்கே ரிசீவிங் இருக்குது அதுக்கு. ஸோ ரஜினி சாருக்கும் விஜய்க்கும் அதே மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு.
மோஸ்ட்லி விஜய் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரஜினி சாரும் ஜெய்ப்பூர்லேருந்து அப்படியே கோவா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா ரஜினி கூட நடித்தவங்க மேனகா, அவருக்கு பேரா நெட்ரிகன் படத்தில் ரஜினி பேரா பண்ணாங்க, கீர்த்தி சுரேஷ் தங்கையை பண்ணாங்க. பட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி கூலி ஷூட்டிங்களுடைய அந்த டிஸ்டர்பன்ஸ் யாருக்கு இல்லாமல் இருந்தால் அவர் போகலாம். பட் ஒரு தகவல் தான் கொடுத்துருக்காங்க கீர்த்தி சுரேஷோடைய அப்பா. சார் அதையும் பொறுத்து வந்து பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் வழக்கம் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. இன்னும் நிச்சயம் உங்களை சந்திக்கும் முறை உணர்ந்து எடுப்பினாலும் முறையில் நன்றி, வணக்கம்.